ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாலிட்டியில் தான் ஒரு 50 கொஷின் பார்க்க போகிறோம். இது டெஸ்ட் 8 ஜிஎஸில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா டெஸ்ட் 8. இதுக்கு முன்னாடி 7 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதை அட்டன் பண்ணாதவங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்து அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் கொஷின் படிச்சுட்டு 1 or 2 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் நோட்டோ இல்லைனா ஓஎம்ஆர் ஷீட்டோ இருந்தால் உங்களோட ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. 1956ஆம் ஆண்டு எந்த அளவீடுகளின் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்டன? 1956ஆம் ஆண்டு எந்த அளவீடுகளின் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் சி, மொழி மற்றும் கலாச்சார ஒற்றுமை. மொழி மற்றும் கலாச்சார ஒற்றுமை. மொழி அடிப்படையில் முதல்ல பிரித்த மாநிலம் எதுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்து 52வது கொஷின். 1 செகண்ட் வெயிட் பண்ணி பார்த்துக்கங்க. அடுத்து 1956இல் மாநிலங்கள் மறுசீரமைப்பு மூலம் டேஸ் உருவாக்கப்பட்டது. 1956இல் மாநிலங்கள் மறுசீரமைப்பு மூலம் டேஸ் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உருவாக்கியிருக்காங்க. 14 மாநிலம், 6 யூனியன் பிரதேசம். நெக்ஸ்ட் கொஷின். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் கொஷின் ஸ்டாப் பண்ணி 1 செகண்ட் பார்த்துக்கங்க. தமிழ் கொஷின் போயிடலாம். ஆகஸ்ட் 1953இல் இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் உறுப்பினர்கள் யார்? 1953இல் இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் உறுப்பினர் யார்? தேஜ் பகதூர் சாப்ரு, நீதிபதி பசல் அலி, பனிக்கர், ஹிருதயநாத் குன்ஸ்ரு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் சி, பசல் அலி, பனிக்கர், குன்ஸ்ரு. இது எல்லாமே கரெக்டு. தேஜ் பகதூர் சாப்ரு கிடையாது. ஆயிரத்தி 1960இல் இருமொழி மாநிலமான பம்பாய் பின்வரும் 2 மாநிலங்களில் எந்த மாநிலமாக உருவாக்கப்பட்டது? 1960இல் இருமொழி மாநிலமான பம்பாய் பின்வரும் 2 மாநிலங்களில் எந்த மாநிலமாக உருவானது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத். மகாராஷ்டிரா மற்றும் குஜராத். பின்வருவனவற்றில் எது இந்திய ஒன்றியத்தின் முழு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டதற்கான சரியான காலவரிசை ஆகும்? பின்வருவனவற்றுள் எது இந்திய ஒன்றியத்தின் முழு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டதற்கான சரியான காலவரிசை ஆகும்? பின்வருவனவற்றில் எது இந்திய ஒன்றியத்தின் முழு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டதற்கான சரியான காலவரிசை ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, நாகாலாந்து, ஹரியானா, சிக்கிம், அருணாச்சல பிரதேசம். நாகாலாந்து, ஹரியானா, சிக்கிம், அருணாச்சல பிரதேசம். இந்திய ஒன்றியத்தின் 16வது மாநிலமாக நாகாலாந்து மாநிலம் எந்த ஆண்டில் முறையாக தொடங்கப்பட்டது? இந்திய ஒன்றியத்தின் 16வது மாநிலமாக நாகாலாந்து மாநிலம் எந்த ஆண்டில் முறையாக தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டிசம்பர் 1, 1963. டிசம்பர் 1, 1963. இந்திய அரசமைப்பின் திருத்தத்தின் மூலம் நாகாலாந்து இந்திய மாநிலங்களில் ஒன்றாக மாறியது. இந்திய அரசமைப்பின் டேஷ் திருத்தத்தின் மூலம் நாகாலாந்து இந்திய மாநிலங்களில் ஒன்றாக மாறியது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 13வது திருத்தத்தின் மூலம். 13வது திருத்தத்தின் மூலம் நாகாலாந்து இந்திய மாநிலங்களில் ஒன்றாக மாறியது. என்ன ஆண்டுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பின்வரும் மாநிலங்களில் எது அசாமில் இருந்து பிரிக்கப்பட்டது?
பின்வரும் மாநிலங்களில் எது அசாமில் இருந்து பிரிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மேகாலயா. பின்வரும் மாநிலங்களில் எது அசாமில் இருந்து பிரிக்கப்பட்டது? மேகாலயா. பின்வரும் எந்த ஆண்டில் பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்டது? பின்வரும் எந்த ஆண்டில் பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1966. 1966 தான் பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 1 செகண்ட் 60th கொஷினை ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கங்க. நான் தமிழ் கொஷினுக்கு போயிடுறேன். பின்வரும் மாநிலங்களின் உருவாக்கத்தை கருத்தில் கொண்டு கால வரிசைப்படி இவற்றை வரிசைப்படுத்தவும். பின்வரும் மாநிலங்களின் உருவாக்கத்தை கருத்தில் கொண்டு கால வரிசைப்படி இவற்றை வரிசைப்படுத்தவும். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு ஹரியானா, அடுத்து கோவா, அடுத்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா, நெக்ஸ்ட்டு மூணாவது ஜார்க்கண்ட், நாலாவது தெலுங்கானா. ஃபஸ்ட்டு ஹரியானா, நெக்ஸ்ட்டு கோவா, மூணாவது ஜார்க்கண்ட், நாலாவது தெலுங்கானா. ஹரியானா மாநிலம் டேஸ் அன்று உருவாக்கப்பட்டது? ஹரியானா மாநிலம் டேஸ் அன்று உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி நவம்பர் 1, 1966. ஹரியானா மாநிலம் 1966 நவம்பர் 1ஆம் தேதி உருவாக்கப்பட்டிருக்கு. 62வது கொஷின் 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கங்க. பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். சர்தார் ஹுக்கும் சிங் நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரையின் பேரில் ஹரியானா மாநிலம் உருவாக்கப்பட்டது. பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களின் எல்லைகளை பிரித்து அமைப்பதற்காக நீதிபதி ஜே.சி. ஷா தலைமையில் ஷா ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்தியாவின் 17வது மாநிலமாக ஹரியானா உருவானது. மேலே உள்ள கூற்றுகளில் எது சரியானது? ஆன்சர் ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். சர்தார் ஹுக்கும் சிங் நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரையின் பேரில் ஹரியானா மாநிலம் உருவாக்கப்பட்டது. பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களின் எல்லைகளை பிரித்து அமைப்பதற்காக ஜே.சி. ஷா தலைமையில் ஷா ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்தியாவின் 17வது மாநிலமாக ஹரியானா உருவானது. 1971 இமாச்சல பிரதேசத்திற்கும் முழு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்ட போது அது எத்தனாவது மாநிலம்? 1971 இமாச்சல பிரதேசத்திற்கு முழு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்ட போது அது எத்தனாவது மாநிலமாக மாறியது? ஆன்சர் ஆப்ஷன் சி 18வது மாநிலமாக மாறியது. 17வது ஹரியானான்னு பார்த்தோம், 18வது இமாச்சல பிரதேசம். இமாச்சல பிரதேசம் எப்போது யூனியன் பிரதேசமாக மாறியது? இமாச்சல பிரதேசம் எப்போது யூனியன் பிரதேசமாக மாறியது? ஆன்சர் ஆப்ஷன் பி நவம்பர் 1, 1956. இமாச்சல பிரதேசம் யூனியன் பிரதேசமாக மாறினது நவம்பர் 1, 1956. வடகிழக்கு பகுதிகள் மறுசீரமைப்பு சட்டம் டேசாம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது? வடகிழக்கு பகுதிகள் மறுசீரமைப்பு சட்டம் டேசாம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1971. ஆன்சர் 1971. மேகாலயா, மணிப்பூர் மற்றும் திரிபுரா மாநிலங்கள் டேஸில் உருவாக்கப்பட்டது? மேகாலயா, மணிப்பூர் மற்றும் திரிபுரா மாநிலங்கள் டேஷில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1972. 1972.
எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் சிக்கிமிற்கு இந்திய ஒன்றியத்தின் முழு மாநில அந்தஸ்தை வழங்கியது? எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் சிக்கிமிற்கு இந்திய ஒன்றியத்தின் முழு மாநில அந்தஸ்தை வழங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் சி 36வது அரசியலமைப்பு திருத்தம். 36வது அரசியலமைப்பு திருத்தம். சிக்கிம் இந்திய ஒன்றியத்தின் முழு அந்தஸ்து மாநிலமாக எப்போது ஆனது? சிக்கிம் இந்திய ஒன்றியத்தின் முழு அந்தஸ்து மாநிலமாக எப்போது ஆனது? ஆயிரத்தி 1975. 1975. 68க்கு ஆன்சர் பி. டேஷ் 1986 இந்திய அரசியலமைப்பின் 53வது திருத்தத்தை தொடர்ந்து பிப்ரவரி 20, 1987 அன்று மாநில அந்தஸ்தை பெற்றது. இதனால் இந்தியாவின் 23வது மாநிலமாக மாறியது. டேஷ் 1986 இந்திய அரசியலமைப்பின் 53வது திருத்தத்தை தொடர்ந்து பிப்ரவரி 20, 1987 அன்று மாநில அந்தஸ்தை பெற்றது. இதனால் இந்தியாவின் 23வது மாநிலமாக மாறியது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மிசோரம் தான். நெக்ஸ்ட் கொஷின் 1987 இந்திய ஒன்றியத்தின் 23, 24 மற்றும் 25வது மாநிலங்களாக பின்வரும் மாநிலங்களில் எது உருவானது? 1987 இந்திய ஒன்றியத்தின் 23, 24 மற்றும் 25வது மாநிலங்களாக பின்வரும் எந்த மாநிலம் உருவானது? ஆன்சர் ஆப்ஷன் பி மிசோரம் 23வது மாநிலம், அருணாச்சல பிரதேசம் 24வது மாநிலம், கோவா 25வது மாநிலமாக உருவானது. எப்போனா 1987. 1987. நெக்ஸ்ட் கொஷின் எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் அருணாச்சல பிரதேசம் முழு அந்தஸ்து மாநிலமாக மாற்றப்பட்டது? எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் அருணாச்சல பிரதேசம் முழு அந்தஸ்து மாநிலமாக மாற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 55வது திருத்தச் சட்டம். 55வது திருத்தச் சட்டம் எத்தனாவது ஆண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் எந்த திருத்தத்தின் கீழ் கோவாவுக்கு முழு அளவிலான மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது? எந்த திருத்தத்தின் கீழ் கோவாவுக்கு முழு அளவிலான மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 56வது திருத்தம். எந்த ஆண்டு கோவாவுக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது? எந்த ஆண்டு கோவாவுக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது? இதுக்கு முன்னாடி ஒரு கொஷினில் கூட கொஷினாக கேட்டிருப்போம். அதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1987. 1987. மத்திய பிரதேசத்தில் இருந்து சத்தீஸ்கர் மாநிலம் எப்போது உருவாக்கப்பட்டது? மத்திய பிரதேசத்தில் இருந்து சத்தீஸ்கர் மாநிலம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி நவம்பர் 1, 2000. நவம்பர் 1, 2000. இந்தியாவின் டேஷ் மாநிலமாக உத்தரகாண்ட் 2000 உருவானது? இந்தியாவின் டேஷ் மாநிலமாக உத்தரகாண்ட் 2000 உருவானது? ஆன்சர் ஆப்ஷன் சி 27வது மாநிலம். 27வது மாநிலமாக 2000 உத்தரகாண்ட் உருவானது. பின்வரும் எந்த மாநிலம் 2000 ஆண்டில் உருவாக்கப்படவில்லை? பின்வரும் எந்த மாநிலம் 2000 ஆண்டில் உருவாக்கப்படவில்லை? ஈஸியாக ஃபைன் பண்ணியிருப்பீங்க. தெலுங்கானா. 2000 ஆண்டில் உருவாக்கப்படாத மாநிலம் தெலுங்கானா. உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர். உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர்.
எந்த ஆண்டு ஜார்க்கண்ட் உருவாக்க பீகார் பிரிக்கப்பட்டது? எந்த ஆண்டு ஜார்க்கண்டை உருவாக்க பீகார் பிரிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நவம்பர் 15, 2000. நவம்பர் 15, 2000. முழு அளவிலான தெலுங்கானா மாநிலம் எப்போது உருவாக்கப்பட்டது? முழு அளவிலான தெலுங்கானா மாநிலம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜூன் 2, 2014. ஜூன் 2, 2014. விஜிலன்ஸ் துறையில் மத்திய ஏஜென்சிகளுக்கு ஆலோசனை வழங்கவும் வழிகாட்டவும் மத்திய விஜிலன்ஸ் கமிஷனரை நிறுவுவது யாருடைய தலைமையிலான குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அமைந்துள்ளது? விஜிலன்ஸ் துறையில் மத்திய ஏஜென்சிகளுக்கு ஆலோசனை வழங்கவும் வழிகாட்டவும் மத்திய விஜிலன்ஸ் கமிஷனரை நிறுவுவது யாருடைய தலைமையிலான குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கே சந்தானம். ஆன்சர் ஆப்ஷன் பி, கே சந்தானம். 80th கொஷின் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கங்க. மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். இது ஒரு மத்திய விஜிலன்ஸ் கமிஷனர் மற்றும் 5 விஜிலன்ஸ் கமிஷனர்களுக்கு மேல் இல்லாத பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாகும். அவர்கள் 6 வருட காலத்திற்கு அல்லது 65 வயதை அடையும் வரை பதவியில் இருப்பார்கள். மேலும் கொடுக்கப்பட்டுள்ள கூறுகளில் எது சரியானது? கூற்றுகளில் ஆன்சர் ஆப்ஷன் பி, 1, 2மே தவறு. 1, 2, 2 கூற்றுமே தவறு. அது சரியானது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது போல் கொஷினுக்கெலாம். டேஸ் என்பது 1964ஆம் ஆண்டில் அரசாங்க ஊழலை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உச்ச இந்திய அரசாங்க அமைப்பாகும். டேஸ் என்பது 1964ஆம் ஆண்டில் அரசாங்க ஊழலை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உச்ச இந்திய அரசாங்க அமைப்பாகும். ஆன்சர் ஆப்ஷன் பி, மத்திய விஜிலன்ஸ் கமிஷன். மத்திய விஜிலன்ஸ் கமிஷன். எந்த ஆண்டு மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டது? எந்த ஆண்டு மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசி மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2003. 2003. ஆன்சர் 2003. அடுத்து 83வது கொஷின் 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கங்க. பொது நலன் வெளிப்படுத்தல் மற்றும் தகவல் தருபவர்களின் பாதுகாப்பு பின்வருவனற்றுள் எதனுடன் தொடர்புடையது? பொது நலன் வெளிப்படுத்தல் மற்றும் தகவல் தருபவர்களின் பாதுகாப்பு பின்வருவனற்றுள் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மத்திய விஜிலன்ஸ் கமிஷன். மத்திய விஜிலன்ஸ் கமிஷன். 84வது கொஷின் 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பின்வருவனவற்றில் கொண்ட ஒரு குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நியமிக்கப்படுகிறார். மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பின்வருவனவற்றை கொண்ட ஒரு குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நியமிக்கப்படுகிறார். மக்களவை சபாநாயகர், ராஜ்யசபா துணைத் தலைவர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், ராஜ்யசபாவில் எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர். இவங்க தான் பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுறாங்க. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர்.
மத்திய விஜிலன்ஸ் கமிஷனரின் சம்பளம், படிகள் மற்றும் பிற பணி நிபந்தனைகள் பின்வருவனவற்றைப் போலவே உள்ளன. மத்திய விஜிலன்ஸ் கமிஷனரின் சம்பளம், படிகள் மற்றும் பிற பணி நிபந்தனைகள் பின்வருவனவற்றைப் போலவே உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி. யூபிஎஸ்சி தலைவர் போலவே இருக்குது. மத்திய விஜிலன்ஸ் கமிஷனருக்கு சம்பளம் எல்லாமே சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உள்துறை அமைச்சகத்தின் தீர்மானத்தின் மூலம் மத்திய புலனாய்வு பிரிவு எந்த ஆண்டில் அமைக்கப்பட்டது? உள்துறை அமைச்சகத்தின் தீர்மானத்தின் மூலம் மத்திய புலனாய்வு பிரிவு எந்த ஆண்டில் அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி. 1963. 1963. 87வது கொஷின் 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கங்க. மத்திய புலனாய்வு பணியகம் பற்றிய பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? சரியானது யாவை? இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு கிடையாது. அதன் அமைப்பானது சந்தானம் கமிட்டியால் பரிந்துரைக்கப்பட்டது. இது டெல்லி சிறப்பு காவல் அமைப்பு சட்டம் 1946 அதன் அதிகாரங்களை பெறுகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் டி. 1, 2, 3 எல்லாமே கரெக்டு. 88வது கொஷினும் 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கங்க. மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். சிபிஐ அகாடமியை பொறுத்தவரை பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். இது குற்ற விசாரணை, வழக்கு விசாரணை மற்றும் விஜிலன்ஸ் செயல்பாடு ஆகிய துறைகளில் முதன்மையான பயிற்சி நிறுவனமாகும். இது ஹைதராபாத்தில் அமைந்துள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அறிக்கை 1 சரி, ஆனால் அறிக்கை 2 தவறு. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 1809ஆம் ஆண்டில் ஓம்புட்ஸ்மேன் அமைப்பு நிறுவப்பட்ட முதல் நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸ்வீடன். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸ்வீடன். ஒம்புட்ஸ்மேன் முறையை ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதல் காமன்வெல்த் நாடு எது? ஒம்புட்ஸ்மேன் முறையை ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதல் காமன்வெல்த் நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி. நியூசிலாந்து. ஆன்சர் ஆப்ஷன் பி. நியூசிலாந்து. இந்தியாவில் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா பின்வருவனவற்றில் எதை அடிப்படையாக கொண்டது? இந்தியாவில் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா பின்வருவனவற்றில் எதை அடிப்படையாக கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸ்காண்டினேவியாவின் ஒம்புட்ஸ்மேன். ஸ்காண்டினேவியாவின் ஒம்புட்ஸ்மேன். 92வது கொஷின் 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கங்க. இந்தியாவில் ஊழலை சரிபார்க்கும் குடிமக்களின் குறைகளை தீர்ப்பதற்கும் கீழ்கண்டவற்றில் எது யாவை உருவாக்கப்பட்டது? இந்தியாவில் ஊழலை சரிபார்ப்பதற்கும் குடிமக்களின் குறைகளை தீர்ப்பதற்கும் கீழ்கண்டவற்றில் எது எவை உருவாக்கப்பட்டது? பொது ஊழியர்கள் விசாரணை சட்டமா, இந்திய தண்டனை சட்டமா, சிறப்பு போலீஸ் அமைப்பா? ஆன்சர் ஆப்ஷன் டி. எல்லாமே. பொது ஊழியர் சட்டம் 1850, இந்திய தண்டனை சட்டம் 1860, சிறப்பு போலீஸ் அமைப்பு 1941 எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டு. களத்தில் கோப்பு என்ற குறைதீர்க்கும் முறை பின்வருவனவற்றில் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது? களத்தில் கோப்பு என்ற குறைதீர்க்கும் முறை பின்வருவனவற்றில் எந்த மாநிலத்தில் செயல்படுகிறது? ஈஸியாக ஃபைன் பண்ணியிருப்பீங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கேரளா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கேரளா. குடிமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா குடிமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா போன்ற சிறப்பு அதிகார அமைப்புகளை பரிந்துரைத்தது யார்? குடிமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா போன்ற சிறப்பு அதிகார அமைப்புகளை நிறுவ பரிந்துரைத்தது யார்?
ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். லோக்பால் மசோதா 1968 முதல் இந்திய நாடாளுமன்றத்தில் மொத்தம் டேஸ் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. லோக்பால் மசோதா 1968 முதல் இந்திய நாடாளுமன்றத்தில் மொத்தம் டேஸ் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி 11 முறை. ஆன்சர் ஆப்ஷன் சி 11 முறை. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் டேஸில் ஜனாதிபதியின் ஒப்புதலை பெற்றது. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் டேஸில் ஜனாதிபதியின் ஒப்புதலை பெற்றது. ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனவரி 1, 2014. ஜனவரி 1, 2014. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா மசோதா 2011 படி லோக்பால் அலுவலகம் ஒரு தலைவர் மற்றும் அதிகபட்ச எண்ணிக்கை டேஸ் உறுப்பினர்களை கொண்டிருக்கும். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா மசோதா 2011 படி லோக்பால் அலுவலகம் ஒரு தலைவர் மற்றும் அதிகபட்சமாக எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம்? ஆன்சர் ஆப்ஷன் டி அதிகபட்சமாக 8 உறுப்பினர்கள் வரை இருக்கலாம் ஒரு தலைவர். பின்வருவனவற்றில் யார் லோக்பால் தேர்வுக்குழுவில் உறுப்பினர் அல்ல? பின்வருவனவற்றில் யார் லோக்பால் தேர்வுக்குழுவில் உறுப்பினர் அல்ல? ஆன்சர் ஆப்ஷன் சி மேல் அவையின் எதிர்க்கட்சி தலைவர். மேல் அவையின் எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினராக இருக்கல. டேஸுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க லோக்பாலுக்கு அதிகாரம் உள்ளது. டேஸுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க லோக்பாலுக்கு அதிகாரம் உள்ளது. பிரதமரையா, பாராளுமன்ற உறுப்பினரையா, மத்திய அரசில் அமைச்சரவையா, மேல் உள்ள அனைத்துமா? ஆன்சர் ஆப்ஷன் டி ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் பிரதமர், பாராளுமன்ற உறுப்பினர், மத்திய அரசில் அமைச்சர் யாராக இருந்தாலும் விசாரிக்கலாம் லோக்பால். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின். இந்த கொஷின் ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணி பாருங்கள். சிபிஐ இயக்குனரின் நியமனம் குறித்து பின்வருவனவற்றில் யாரிடம் ஆலோசனை கேட்கப்படுகிறது? சிபிஐ இயக்குனரின் நியமனம் குறித்து பின்வருவனவற்றில் யாரிடம் ஆலோசனை கேட்கப்படுகிறது? பிரதமர், தலைமை நீதிபதி, மத்திய உள்துறை அமைச்சர், இந்திய ஜனாதிபதி. ஆன்சர் ஆப்ஷன் டி இந்திய பிரதமர்கிட்டையும் இந்திய தலைமை நீதிபதிக்கிட்டையும் சிபிஐ இயக்குனரின் நியமனம் குறித்து ஆலோசனை கேட்கப்படுகிறது. இன்றைக்கி மொத்தமாக ஒரு 50 கொஷின் பார்த்தோம். 50 கொஷினுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கும். எந்த டைமில் எந்த டெஸ்ட்டுன்ட்டு நான் அதில் அப்டேட் பண்ணுவேன். தென் டிஎன்பிசிக்கு தேவையான மெட்டீரியலாக இருக்கும், அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.